என்னடா ஏதோ புதுசா சொல்றாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா, யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி வந்து விஜய் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை காட்டுற என்கிட்ட பேப்பர் இருக்கு, அவருடைய பேர் கொட்ட இடத்துல இருக்கு, ஜூம் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு ஜூம் பண்ணி பேரை மட்டும் காட்டுற மாதிரி கேட்கிறாரு. அங்க என்னடான்னு போய் பார்த்தா ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு சிடிஆர் ரிப்போர்ட் இல்லீகலா என்கிட்ட இருந்தது ஒரு பிரஸ் மீட்ல வைக்கிறீங்க. நான் சொல்றேன், லண்டனுக்கு போய் படிச்சாரா இல்ல இங்க ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்ல இருந்து வந்தாரான்னு தெரியல. சோ அந்த மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. நீங்க வந்து தூக்கி அவதூறு போட்டு பாஜகவை விட அண்ணாமலை இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்காரு தமிழ்நாட்டுல. காரணம் இந்த மாதிரியான பேச்சுக்கள். அவர் உண்மையிலே திறமைசாலி, நல்லா பேச முடியும். சீமானனுக்கு அடுத்தபடியாக மைக்கேல் பிடிச்சா என்ன வேணாலும் பேசலாம் அளவுக்கு பேச முடியும். அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனா உண்மையும் கொஞ்சம் சேர்த்து பேசணும் அப்படின்றதான் எனக்கு புரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே செய்தி பார்த்தாங்கன்னா 90% நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் இதே ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அப்பவும் 90%, இப்போ 90%, அப்ப 2 வருஷமா எதுவும் செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி. முதல்லயே 90% முடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பல வாக்குறுதிகள் இங்க வந்து காத்துல தான் விடப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகளை என்னால சொல்ல முடியும், பட்டியலிட்டு சொல்ல முடியும். 497 வாக்குறுதி 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச பேருந்து தமிழ்நாடு முழுக்க. இதை வந்து கொடுக்கல. ஏன் கொடுக்கல? துறை லாஸ்ட்ல போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொடுக்கணும்னு சொல்றேன். நீங்க கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தலன்னு சொல்றேன்.